வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? நிறைய வேர்ப்ஸை நம்ம தெரிஞ்சுட்டாதான் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். ஸோ இந்த வீடியோலையும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 6 வேர்ப்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, டிஸ்பைஸ். நல்லா கவனிங்க. வெறுப்பு, இது இங்கிலீஷில் ஹேட்ரட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெறுக்கிறத ஹேட்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேரஸ் டிஸ்பைஸ்னா யாரையாவது எதையாவது ரொம்ப ரொம்ப வெறுக்கிறது அல்லது அருவருக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். பொய் சொன்னதுக்காக அவனை நான் ரொம்ப 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 வெறுக்கிறேன். அவன் என்கிட்ட பொய் சொன்னதுக்காக நான் அவனை அருவருக்கிறேன். ஐ டிஸ்பைஸ் him for lying to me. I despise him for lying to me. Number 2, என்ன கற்றுக்க போகிறோம்? asphyxiate. என்ன அர்த்தம்? மூச்சு திணறி உயிரிழத்தல். நல்லா கவனிங்க. தமிழில் மூச்சு திணறி உயிரிழத்தல இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம்? asphyxiateன்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவர் புகையினால மூச்சு திணறி உயிரிழந்தார். He was asphyxiated by the smoke. He was asphyxiated by the smoke. Number 3, என்ன verb பார்க்க போகிறோம்? amputate. என்ன அர்த்தம்? யாருடைய காலையாவது கையாவது மருத்துவ காரணங்களுக்காக வெட்டி எடுக்கிறத ஆம்பியூட்டேட் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த நோயாளியோட உயிரை காப்பாத்துறதுக்காக மருத்துவர் அவருடைய காலை வெட்டி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. The doctor had to amputate his leg to save his life. The doctor had to amputate his leg to save his life. Number 4, tremble. என்ன அர்த்தம்? குளிர்னாலேயோ அல்லது பயத்தினாலேயோ உடம்பு வந்து நடுங்குள்ள, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரெம்பிள்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த விளைவுகளை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வந்து அப்படி நடுங்குது. ஐ ட்ரெம்பிள் டு திங்க் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். ஐ ட்ரெம்பிள் டு திங்க் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். நல்லா கவனிங்க. ட்ரெம்பிள்னா உடம்பு வந்து நடுங்கிறது. அந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் அப்படின்னா பின் விளைவுகள்னு அர்த்தம். நம்பர் 5, என்ன verb பார்க்க போறோம்? சோர். SOAR. சோர்னா மிக வேகமாக மிக விரைவாக ஏறுதல் அல்லது உயருதல். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். பணவீக்கத்தின் காரணமாக விலைவாசிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏறிண்டே இருக்கு. prices are soaring because of inflation. prices are soaring because of inflation. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, drag. என்ன அர்த்தம்? யாரையாவது எதையாவது வலிந்து கஷ்டப்பட்டு இழுக்கிறத dragனு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னுடைய கடந்த காலத்தை இதுல இழுக்காதீங்க. don't drag my past into this. Don't drag my past into this. My dear viewers, யூஸ்ஃபுல் 6 verbs. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.